வணக்கம், இது உங்கள் கற்றலை எழுது. இன்னைக்கு ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்ரியேட்டிவ் ரைட்டிங் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். இந்த வீடியோவில் க்ரியேட்டிவ் ரைட்டிங்னா என்ன, க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு என்ன முக்கியமான விஷயங்கள் வேணும், அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம க்ரியேட்டிவ் ரைட்டிங்கை என்கரேஜ் பண்ணலாம், லாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஸ்டோரியை குழந்தைங்க ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். க்ரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்றது குழந்தைங்க அவங்களா இமேஜின் பண்ணி ஓனாக வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதுறது தான் க்ரியேட்டிவ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று இமேஜினேஷன். ஸோ அவங்க ஓனாக நல்லா இமேஜின் பண்ணி திங்க் பண்ணணும். ஒரு டாபிக் இருந்தது அப்படின்னா அதை பற்றி ஓனாக இமேஜின் பண்ணுறது, இல்லை அவங்களே ஓனாக ஏதாவது இமேஜின் பண்ணுறது. ஸோ இப்போது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெக்காபுலரி. இப்போது அவங்க ஓனாக ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் வேணும். ஸோ அப்போ அவங்களுக்கு ரிச் வெக்காபுலரி இருந்தது அப்படின்னா அவங்க நினைக்கிற விஷயம், அவங்க இமேஜின் பண்ண விஷயங்கள், இல்லை ஸ்டோரிஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க எழுதுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம டீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம கைட் பண்ணலாம், அவ்வளோதான். பட் ஆனால் இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் எப்படி குழந்தைங்களுக்கு அது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் நிறைய ரீட் பண்ணும்போது தான் இந்த ரெண்டு விஷயங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஸ்டோரி புக்ஸ் நிறைய நீங்கள் ரீட் அலவுட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய ஸ்டோரிஸ் கேட்க அவங்களுக்கு ஒரு ஸ்டோரிஸ் எப்படி இருக்கும், அண்ட் அதில் நிறைய வெக்காபுலரி கற்றுப்பாங்க. ஸோ வேர்ட்ஸ் நிறையா அவங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக புக்ஸ் மட்டும்தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்ன தான் இப்போ குழந்தைங்க இமேஜின் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, அதை ஓனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வேர்ட்ஸ் வேணும். அண்ட் இந்த வேர்ட்ஸை நம்ம ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நம்ம டீச் பண்ண முடியாது. ஸோ அவங்க நிறைய லிசன் பண்ணணும். அந்த லாங்குவேஜ் அவங்க என்விரான்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் நிறையா லிசன் பண்ணணும். அப்போது ஸ்டோரி புக்ஸ் நிறைய நீங்கள் ரீட் பண்ண வேர்ட்ஸ் நிறையா கற்றுப்பாங்க. அந்த சென்டென்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும். க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிள் சென்டென்சஸ் குழந்தைங்களுக்கு எழுத தெரியணும். அதாவது ஒரு நவுன், ஒரு வேர்ப் வச்சு ஷீ இஸ் ரன்னிங், ஹீ இஸ் வாக்கிங், இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்சஸ் அவங்க எழுத தெரியணும். இப்போது கிராமர், இப்போ நிறைய அவங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கிராமர் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்சஸ்லாம் குழந்தைங்க நேச்சுரலாகவே அவங்களே ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இல்லை, அவங்களுக்கு தெரியவே இல்லை, இப்போது சிம்பிளான சென்டென்ஸே அவங்களுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணணும் தெரியல அப்படின்னா அப்போ அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லித்தரலாம். ஸோ சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், நெக்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்ற அந்த எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லித்தரலாம். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் நவுன் இருக்கணும், அதாவது பர்சன் இல்லை அனிமல் எது வேணால் இருக்கலாம். அண்ட் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஆட் பண்ணி ஒரு சென்டென்ஸை எப்படி சிம்பிள் சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்றத நம்ம சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ சிம்பிள் சென்டென்சஸ் அவங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியுது அப்படின்னா இப்போது ஏதாவது ஒரு பிக்சர், எனி ஆப்ஜெக்டோ இல்லை ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்து அதை டிஸ்கிரைப் பண்ணி எழுத சொல்லலாம். அண்ட் இல்லை ஒரு ஹோலாக ஒரு பிக்சர், ஒரு சீன் மாதிரி கொடுத்துட்டு பார்க் இல்லைனா ஸ்கூல் இல்லை ஃபன் ஃபேர் அந்த மாதிரியான சீன்ஸ் கொடுத்துட்டு இதிலேருந்து ஒரு 5 சென்டென்சஸ் எழுத சொல்லலாம். ஸோ இதுதான் பேசிக்காக பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண தெரியணும். அண்ட் ஒரு பிக்சரை பார்த்தாங்க அப்படின்னா அதில் எப்படிலாம் சென்டென்சஸ் பில்ட் பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும். இப்போ பிக்சர் பார்த்து ஓரளவு அவங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எழுத தெரியுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் வேர்ட்ஸ் கொடுத்து அந்த வேர்ட்ஸ்லேருந்து சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம். இப்போது நீங்கள் ஒரு 5 நவுன், 5 வேர்ப், 5 அட்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாமே இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த வேர்ட்ஸ்லேருந்து சென்டென்சஸ் நீ ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டோரி ரைட்டிங் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஸ்டோரி ஒன்றுமே இல்லை, அவங்க சிம்பிள் சென்டென்சஸ் எழுதுனதை அப்படியே ஜாயின் பண்ணி அவங்க ஒரு பேராகிராஃபாக எழுத போகிறாங்க. அதுதான் ஸ்டோரி ரைட்டிங். இப்போ ஸ்டோரி ரைட்டிங்கில் ஸ்ட்ரக்சர்டாக எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், நெக்ஸ்ட் என்ன இருக்கணும், அண்ட் லாஸ்ட்டாக எப்படி எழுதணும் அப்படின்றத அந்த எலிமெண்ட்ஸ் நம்ம சொல்லித்தரலாம்.
ஸோ இப்போ இந்த ஸ்டோரி ரைட்டிங் எழுதுறதுக்கு என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கணும், என்னென்ன ஹெட்டிங்ஸ் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும், அந்த ஹெட்டிங்ஸ்க்கு அவங்கள ரஃப்பாக வந்து அவங்க இமேஜின் பண்ணியிருக்கிறத வந்து ரஃப்பாக ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு எழுத வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து அவங்கள ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோரி எழுத வைக்கலாம். ஸ்டோரி ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இப்போ அவங்க ஏதோ ஒரு ஸ்டோரி திங்க் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரி எழுத போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான டைட்டிலை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்து ஸோ அந்தந்த கேரக்டர்ஸோட நேம்ஸ் எல்லாமே இன்ட்ரடக்ஷனில் நம்ம எழுத சொல்லலாம். நெக்ஸ்ட் செட்டிங். ஸோ இப்போ இந்த ஸ்டோரி எந்த இடத்துல நடக்க போகுது, எதர் இப்போ வந்து ஸ்கூலாக இருக்கலாம், இல்லைனா ஃபாரஸ்ட், ஜங்கிள், இல்லைனா பார்க்கில். ஸோ அவங்க என்ன இமேஜின் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல இந்த சீன்ஸ் எல்லாமே நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த செட்டிங்கில் அவங்கள எழுத சொல்லணும். அடுத்தது பில்டப். ஸோ இப்போ இந்த பில்டப் தான் வந்து எப்படி இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்படி இந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரியில் இந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு கேரக்டரும் எந்த மாதிரி போகுது, ஸ்டோரி எப்படி போக போகுது அப்படின்றத ஹிண்ட்ஸாக வந்து நம்ம எழுதிக்க சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம். இப்போ ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், அதை சால்வ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து எண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த அவங்க இமேஜின் பண்ணியிருக்க ஸ்டோரியில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது, யாருக்கு எந்த மாதிரி எந்த கேரக்டர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத ஹிண்ட்ஸாக எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் எழுதியாச்சு, அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அண்ட் யார் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு, ஸோ எந்த கேரக்டர்ஸ் எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் சொல்யூஷனில் எழுத போகிறாங்க. லாஸ்ட்டாக எண்டிங். ஸோ இப்போ எண்டிங் ஆஃப் த ஸ்டோரி, அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் ஆகிட்டு இப்போது அந்த கேரக்டர்ஸ் எப்படி அந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணுறாங்க, அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இது வந்து ஹாப்பி எண்டிங்கா இல்லை சேட் எண்டிங் ஸ்டோரியா. ஸோ அப்போ ஹாப்பி எண்டிங்னா எல்லா கேரக்டர்ஸுமே எப்படி ஹாப்பியாக இருக்காங்க, யாரெல்லாம் எந்த மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து எண்டிங் ஆஃப் த ஸ்டோரி பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியை முடிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ரஃப்பாக ஒரு ஹெட்டிங்க்கு என்னென்ன அப்படின்றது வந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போது அதை பார்த்தே வந்து அவங்க அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன ஹிண்ட்ஸாக இருக்கிறத அவங்க சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எல்லா சென்டென்சஸையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டோரியாக இப்போ ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ணி. ஸோ இதுதான் பேசிக்காக ஸ்டோரி ரைட்டிங் எழுதுறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஏஜ் வைஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 5 years சில்ட்ரனுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு பிக்சர்லேருந்து எழுத சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போது வந்து grade 2 grade 3 போகும்போது இந்த ஸ்டோரி ரைட்டிங் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரும்போது அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே க்ரியேட்டிவ் ரைட்டிங் அவங்க ஓனாக எழுதும்போது இனிஷியலாக நீங்கள் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்காதீங்க. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். இப்போது ஒரு விஷயம் எழுதி கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், இதில் என்னெல்லாம் நல்லாயிருக்கு, நீ நல்லா எழுதியிருக்க அப்படின்ற அந்த பாசிட்டிவ் இதை கொடுங்க. பட் ஆனால் இப்போ நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆப்வியஸாக வந்து குழந்தைங்களுக்கு வரும். ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை பாயிண்ட் பண்ணி இது ஏன் தப்பாக எழுதுன, இந்த இதுக்கு உனக்கு ஏற்கனவே ஸ்பெல்லிங் தெரியும்ல, ஏன் நீ இதை தப்பாக எழுதுன, அண்ட் இந்த கிராமட்டிக்கலாகவும் கரெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்குது, இப்படி தானே வரணும் சென்டென்ஸ், இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ இது வந்து அவங்க ஓனாக எழுதுறது சில வேர்ட்ஸ்க்கு ஸ்பெல்லிங் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அவசரமாக எழுதும்போது இல்லை வேறு ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர்றது ரொம்ப காமனான விஷயம். இல்லைனாலுமே தெரியவே இல்லை அந்த வேர்ட்ஸ்க்கு தெரியலனாலும் தட்ஸ் ஓகே ஃபைன். இப்போது அவங்களுக்கு எழுதுறதை தான் நம்ம என்கரேஜ் பண்ணணும், மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்லோவாக அவங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணி ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இப்போ grade 2 அந்த இயர்ஸ் வயசு வர வர நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கலாக இப்போ நீங்கள் கிராமர் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே கிராமட்டிக்கலாக மாற ஆரம்பிச்சிடும். எல்லாமே நீங்கள் கிராமர் டாபிக்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணி ஒரு டாப்பிக்காக நீங்கள் சொல்லித்தர அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட ரைட்டிங்கில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேபிட்டலைசேஷன் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்ரி சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் எங்கே வைக்கிறது, அவங்களோட ரைட்டிங்கில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிகல்ஸ் நீங்கள் ஆர்டிகல் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்போயுமே நவுனுக்கு முன்னாடி என்ன ஆர்டிக்கல் வருமோ அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இது தெரியாதப்போ எழுதும்போது அந்த அண்ட் த இதெல்லாமே வந்து அந்த இடத்துல எழுத மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் இப்போ இது சொல்லி கொடுத்தோன்னா அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தோன்னே அவங்களோட ரைட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க.
அதே மாதிரி தான் பங்க்சுவேஷன்ஸ், எந்த இடத்துல கமா போடணும், எந்த இடத்துல டபுள் கோட்ஸ் போடணும், இதெல்லாமே அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எழுதும்போது இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஹாலிடேஸ் எல்லாமே வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவோம், மந்த் ஆஃப் த இயர், டேஸ் ஆஃப் த வீக் எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் வரும்போது இன்பிட்வீன் வந்தாலுமே அதை கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி தான் க்ரியேட்டிவ் ரைட்டிங்கை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி இதுக்கு பேஸ் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ரீடிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீட் அலவுட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான புக்ஸ் நீங்கள் வந்து கொடுத்து அவங்களையும் நிறைய ரீட் பண்ண வைக்கலாம். ஸோ நிறைய ஸ்டோரிஸ் அவங்க லிசன் பண்ண அவங்களுக்கு ஸ்டோரி இமேஜினேஷன் நிறையா வந்து டெவலப் ஆகும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான புக்ஸ் ரீட் அலவுட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.